அண்மைச் செய்தி. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவுக்கான அவகாசம் மார்ச் 6 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் கூற கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். திமுகவின் இந்த முடிவிற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு விநியோகம் என்பது கடந்த 20ஆம் தேதி தொடங்கி வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி வரையிலும் விநியோகிக்கப்படும் என்று திமுக தலைமையின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வரையிலும் விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுவரையிலும் சுமார் 7800க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 4000 விண்ணப்பங்கள் வரையிலுமான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் விண்ணப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் வேண்டும் என்று நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்று கால அவகாசம் நீட்டிப்பதாக திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரையிலும் அதுக்கான கால அவகாசம் நீட்டிப்பதாக திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி வரையிலும் கால அவகாசம் நீட்டிக்கப்படக்கூடிய சூழலில் கட்டணங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொகுதி தொடர்பாக பேச்சுவார்த்தை மறுபுறம் நடந்து வந்தாலும் மறுபுறம் அறிவாலயத்தினுடைய பின்புறத்தில் விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் விருப்பங்களை கொடுப்பதற்கான வரக்கூடிய சூழலில் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரசீதை திரும்ப கொடுப்பதற்கு இரவு 7-8 மணி ஆகிறது என்பதனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதற்கான பணிகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் அதற்கான அவகாசம் நீட்டிக்க கோரி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.